காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை.
அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பிரியமானவர்களே, பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரையிலும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமேன். ஜெபிப்போமா. எங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுகிற எங்கள் ஆவியானவரே, எங்களை சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய திவ்ய பாதத்திலே வந்து உம்முடைய பரிசுத்த சத்தியத்தை கேட்க எங்களை இன்று தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி. எங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எங்களுடைய விண்ணப்பங்களை உமக்கு தெரியப்படுத்தினால் மாத்திரம் போதும். அப்பொழுது எங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி எங்களை தேற்றினவரே உமக்கு நன்றி. காலை வேளையிலே தேற்றப்பட வேண்டிய அநேகர் உண்டு அப்பா. நீர் தேற்றுவீராக, உதவி செய்வீராக. இன்றைக்கு சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தனித்தனியாக பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பசி தாகம், பாகம் 3. ஆதார வேதாகம பகுதி ஆதியாகமம் 25வது அதிகாரம் வசனங்கள் 32, 33, 34. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றம் கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பிரியமானவர்களே, உலகத்திலே பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் பசி தாகம் உண்டு. உங்களுக்கு ஆவிக்குரிய பசி தாகம் ஒரு கிறிஸ்தவளாக இல்லாவிட்டால் ஆத்மாவிலே ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று அர்த்தம். பாவம் ஆத்மாவை தாக்கும் போது ஆத்மாவில் பசி தாகம் இருப்பதில்லை, கர்த்தர் மேல் வாஞ்சை இருப்பதில்லை. பாவம் பூரணமாகும் போது பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையின்படியே பாவம் செய்கிற ஆத்மா ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ளே இருந்து செத்துக்கொண்டேதான் இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலே அநேகம் பேருக்கு கர்த்தருடைய காரியங்கள் மேல் பசித்தாகம் இருப்பதில்லை. கடமைக்காக சபைக்கு கூடி வருதல், கடமைக்காக தனி ஜெபம், கடமைக்காக வேதம் வாசிப்பு என்று வழக்கமாகிவிட்டது. ஆதியாகமம் 32 வசனம் 26 யாக்கோபை போல கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டு இரவெல்லாம் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பசித்தாகம் இல்லாவிட்டால் நம்முடைய வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள். யாக்கோபு எப்படி ஜெபித்தார்? பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று ஆண்டவர் சொன்ன போதும் கூட யாக்கோபு தேவனை விடவில்லை.
நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போக விடேன் என்று கூறினார். இதுதான் உண்மையான பசி தாகம். உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய 5 விதமான பசி தாகங்களை தான் கடந்த 2 நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக தேவன் மேல் பசி தாகம் வேண்டும். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 63 வசனம் 1 தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. ராஜாவாகிய தாவீது அவருடைய பசித்தாகத்தை, தேவன் மேல் இருந்த பசித்தாகத்தை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக வேத வசனத்தின் மேல் பசித்தாகம் இருக்க வேண்டும். ஆதார வசனம் சங்கீதம் 119 வசனம் 97. வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று அதே சங்கீதக்காரர் பாடுகிறார். மூன்றாவதாக நேற்றைய தினத்திலே தியானித்தது போல தேவ சமூகத்தின் மேல் பசித்தாக உடையவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆதார வசனம் யாத்திராகம் 33 வசனம் 15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும் என்றார். இது மோசேயின் ஒரு வார்த்தை. தேவ சமூகத்தின் மேல் தேவன் மோசே பசித்தாக உடையவராக இருந்தார். நான்காவதாக இன்றைக்கு அபிஷேகத்தின் மேல் பசித்தாகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் வசனம் 37 சொல்லுகிறது, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எருசலேமிலே ஒருமுறை பண்டிகை நடந்து கொண்டிருந்த போது, அந்த பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு கிறிஸ்து நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று கூறி அழைத்தார். இயேசு எந்த தாகத்தை குறித்து பேசினார்? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடை போகிற ஆவியை குறித்து எப்படி சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 37வது அதிகாரம் வசனங்கள் 37, 39 நாம் படிக்க முடிகிறது. இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியின் பின்மாறி ஊற்றப்படுகிற கடைசி கால நாட்கள். கர்த்தர் தம்முடைய வருகைக்காக மணவாட்டியை துரிதமாய் ஆயத்தப்படுத்துகிற நாட்கள். அவருக்காக தாகத்தோடு எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறவர்கள் மேல் தம்முடைய வல்லமையையும் வரங்களையும் பொழிந்தருளுகிற நாட்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:17 யோவேல் 2:28 இதை நாம் படிக்க முடிகிறது. அன்பு உறவுகளே, வேதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் யார் யார் அவர் மேல் பசித்தாக உடையவர்களாய் இருந்தார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்தினார், உபயோகித்தார், மேன்மைப்படுத்தினார். அவர்களுக்கு தான் தன்னுடைய வல்லமையையும் வரங்களையும் கொடுத்தார். பசித்தாகம் இல்லாமல் ஏனோ தானோ என்று சோம்பலாய் அசதியாய் இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வலியை கொண்டு போய் திணிப்பதில்லை. பைபிளின் கடைசி பகுதியில் கூட கர்த்தர் மேல் பசித்தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுப்பதை நாம் காணலாம். கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் வசனம் 17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவரும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி அழைப்பு. ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார், நான் பரிசுத்த ஆவிக்காக தாகத்தோடு காத்திருந்த நாட்களில் 1 வார காலமாக என்னை நானே ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்தேன். கர்த்தருடைய இரத்தம் என்னை முழுவதும் கழுவும்படி கல்வாரியை நோக்கி பார்த்தேன். ஒப்புரவாக வேண்டியவர்களிடத்தில் ஓடி ஓடி போய் ஒப்புரவானேன். மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களிடத்தில் நேரடியாகவும் கடிதத்தின் மூலமாகவும் மன்னிப்பு கேட்டேன். பின்பு கர்த்தருடைய பாதத்தில் மிகுந்த தாகத்தோடும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் விளங்கால் படியிட்டு, தேவனே, உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன், பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், நீர் வாக்கு பண்ணினபடியே பரிசுத்த ஆவியால் நிரப்பும் என்று விட்டாப்பிடியாய் கேட்டுக்கொண்டே இருந்தேன். திடீரென்று வானம் திறக்கப்பட்டதை போன்று உணர்ந்தேன். 1000 வோல்ட் மின்சாரம் போன்ற வல்லமை சரீரத்தின் மேல் இறங்கியதை போல ஆவியானவர் வல்லமையாக என் மேல் இறங்கி அளவில்லாமல் நிரப்பி அபிஷேகம் பண்ணினார். இது தமிழ்நாட்டிலே ஒரு பிரபல ஊழியக்காரருடைய சாட்சி. தேவ பிள்ளைகளே, தாகத்தோடு கேளுங்கள், நிச்சயமாகவே உங்களையும் அபிஷேகிப்பார்.
அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்லவே. நிறைவாக நாம் எதன் மேல் பசித்தாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஆவியின் வரங்கள் மீது பசித்தாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாடு 2 ராஜாக்கள் அதிகாரம் 2:9 உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று ஒரு விண்ணப்பத்தை இங்கே பார்க்கிறோம். இங்கே எலிசாவும் கெயாசியும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். 2 பேருமே கர்த்தருக்கு முழு நேரமாய் ஊழியம் செய்தார்கள். எலியாவுக்கு எப்படி எலிசா இருந்தாரோ அப்படியே எலிசாவுக்கு கெயாசி என்கிறவர் இருந்தார். ஆனால் 2 பேருடைய பசித்தாகத்திற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருந்தன. எலிசா ஆவியின் வரங்கள் மேல் மிகுந்த பசித்தாகம் உடையவராக எலியாவை நிழல் போல பின்பற்றினார். ஏறக்குறைய 14 ஆண்டுகள் எலியாவுக்கு அடிமையை போல, வேலைக்காரனை போல, சீஷனை போல ஊழியம் செய்து கொண்டு வந்தார் எலிசா. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று 2 ராஜாக்கள் 3:11 எலிசாவுடைய குணாதிசயத்தை பற்றி நாம் பார்க்க முடிகிறது. எப்படி ஆயினும் சரி, ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பசித்தாகம் எலிசாவை பின்பற்றின கெயாசிக்கு இருக்கவில்லை. பண ஆசையோடு கூட நாகமானின் ரதத்தை பின்தொடர்ந்து ஓடினார். அவருடைய உள்ளத்தின் வாஞ்சையெல்லாம் வயல்களை வாங்க வேண்டும், ஒலிவ தோப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலேயே இருந்தது. அதற்காக எஜமான் சொன்னதாக பொய் சொல்லி பொன்னையும் வெள்ளியையும் மாற்று வஸ்திரங்களையும் நாகமானிடத்தில் பெற்றுக்கொண்டார். ஆதலால் கர்த்தருடைய சாபம் கெயாசின் மேல் வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பசி தாகத்தோடு எதை விரும்புகிறீர்களோ அதை தான் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய எதிர்பார்ப்பை மீறி அதிகமாய் கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அனுபவங்கள் போதும் என்று சொல்வீர்களானால் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நின்று போய்விடும். அதே நேரம் நீங்கள் ஆண்டவரை பார்த்து, தேவனே, நான் உமக்காக பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று இயேசு கிறிஸ்து நீரே சொன்னீரே. நான் ஆத்தும ஆதாயம் செய்யும்படி ஆவியின் வரங்களால் என்னை நிரப்பும் என்று முழுமனதோடு விளங்கார்படியிட்டு ஆண்டவரை விடாப்பிடியாக கேட்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் பரிசுத்த ஆவியின் எல்லா வரங்களினாலும் வல்லமையினாலும் உங்களை நிச்சயமாக அலங்கரிப்பார், உபயோகப்படுத்துவார், அவர் மகிமைப்படுவார், உங்கள் பேரும் பிரஸ்தாபமாகும். அன்பு உறவுகளே, கடந்த 2 நாட்களாக 3 நாட்களாக பசித்தாகம் என்கிற தலைப்பிலே எப்படியெல்லாம் நாம் பசித்தாகம் உடையவர்களாக இருக்க வேண்டும், ஏசாவை போல வரங்களை, சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு என்னத்திற்கு என்று கேட்டு உதாசீனப்படுத்துவது போல உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அவன் அலட்சியம் பண்ணினதாக வேத புத்தகம் சொல்லுகிறது. ஆனால் யாக்கோபு செய்த காரியம் என்ன? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று விடாப்படியாக எல்லா வரங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கேட்டு பெற்றுக்கொண்டார். தேவன் மேல் பசித்தாகம், பரிசுத்த வேத வசனத்தின் மேல் பசித்தாகும், தேவனுடைய சமூகத்தின் மேல் பசித்தாகும், அபிஷேகத்தின் மேல் பசித்தாகும், ஆவியின் வரங்கள் மீது பசித்தாகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இது எப்படி என்று எனக்கு தெரியாமல் இருந்தால் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, எலியாவிலும் பெரியவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரையே பின்பற்றி செல்லும் போது கிறிஸ்துவில் கிரியை செய்த ஆவியின் வரங்கள் உங்களிலும் கிரியை செய்யும் அல்லவா? மனதுருகி அந்த கிருபையின் வரங்களை உங்களுக்கு தராமல் இருப்பாரோ? நிச்சயமாகவே உங்களுக்கும் தந்தருள்வார். நீங்கள் ஆவியின் வரங்களோடு நிச்சயமாகவே ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீர்கள். அப்படியே ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் தாகம் உள்ளவர்களாக உமக்காக நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் உம்மை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நீங்க சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
நாங்கள் உமக்காக ஆத்தும ஆதாயம் செய்யும்படி ஆவியின் வரங்களால் எங்களை நிரப்பும் என்று இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாராவது இணைந்து கேட்பார்களானால், ஆண்டவரே, அவர்களை நிச்சயமாகவே நீர் ஆவியின் வரங்களினாலும் உமது வல்லமையினாலும் அலங்கரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நாங்கள் போக விடவும் என்று சொல்லி யாக்கோபை போல ஜெபிக்கிறோம் தகப்பனே. விண்ணப்பங்களை உமக்கு தெரியப்படுத்தி விட்டுகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அழகாக எங்களை பயன்படுத்தும். ஆவியின் வரங்களோடு நாங்கள் ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிரகாசிக்க உதவி செய்யும். நீர் மகிமைப்பட உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, கைவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை.